ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ரத்னா ஆர்டிசம் அவேர்னஸ் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது தாராவோட ட்ரெட்மில். இந்த ஆக்டிவிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா இவளுக்கு இது நான் சொல்லியே கொடுக்கல. தடவை ஒரு டாக்டர் மேடத்தோட ஜிம்முக்கு போயிருக்கப்போ ஃபிசியோதெரபிஸ்ட், லேடி ஃபிசியோதெரபிஸ்ட் அவளை அதில் நடக்க சொன்னாங்க. நடந்துட்டு நம்ம அதை அவங்க ஆஃப் பண்ண முன்னாடி அவளே இதில் 2 காலை அவளே லிஃப்ட் பண்ணி ஏறி நின்றுக்கிட்டா. ஸோ ஆஃப் பண்ண முன்னாடியே அதில் நிற்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் சொல்லி கொடுக்கல. ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுக்காம அவள் தெரிஞ்ச விஷயங்கள் பார்த்ததே கிடையாது. அந்த டைமில் நான் பார்க்காத ஒரு விஷயத்தை அவளாக யூகிச்சு செய்கிற ஒரு நாலேஜ் நேச்சராக அவளுக்கு இருந்தது. ஆனால் இது பாருங்கள், பீட்ஸ். இந்த பீட்ஸ் எப்படின்னா ஒரு 4 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஸ்டார்ட் பண்ணினாங்க. இந்த பீட்ஸ் இந்த ரோப்பில் கோர்க்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டா. ஒரு 8 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 8 மந்த்ஸுக்கு மேலே வரவே இல்லை. அதை அப்புறம் பெரிய ரோப்பில் கோர்த்து அப்புறம் சின்ன ஒயர் வரைக்கும் கோர்க்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து அந்த கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணோம். அந்த கன்சிஸ்டன்சி வேணும். அதுக்கப்புறம் 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் கோர்க்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ வரைக்கும் செய்கிறா. இப்போ அவளுக்கு அது ஒரு ஈஸி ஆக்டிவிட்டியாக ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரே பொண்ணு தான் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்காமலே செய்கிறா. ஒரு விஷயம் சொல்லி கொடுத்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறா. அப்புறம் பால், இது கொஞ்சம் ஏர் போயிடுச்சு. பட் ரொம்ப வருஷமாக வச்சுருக்குறோம். கேட்ச் த்ரோ நானும் அவளும் தான் பண்ணுவோம். முன்னாடி கிளாஸில் போகிறப்போ இது பால் கேட்ச் த்ரோவும் அதே ஏஜில் 4 இயர்ஸில் தான் ஆரம்பித்தோம். 5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 டேஸ்லேயே செய்ய ஆரம்பிச்சிட்டா. ஸோ 2 டேஸில் செஞ்சா அப்படின்னா 3 பேர் இருப்போம். அவங்க நேம் சொல்லி த்ரோ பண்ணு அப்படி சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக அந்த நேமை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு த்ரோ பண்ணுவோம். அவங்க கேட்ச் பண்ணாலும் மேலேருந்து அவன் மேலே நிற்பான், நாங்கள் 3 பேர் கீழே இருப்போம். ஸோ கேட்ச் பண்ணுவாள். ஸோ இதெல்லாம் அவள் ஈஸியாக எனக்கு கஷ்டம் இல்லாமல் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் செஞ்ச ஆக்டிவிட்டீஸு. இப்போ வரைக்கும் பால் கேட்ச் த்ரோ பண்ணுவாள். எனக்கும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவளுக்கும் அது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ அப்புறம் இது யோகா மேட் அவளோடது. ஆனால் வாங்கியிருக்கோம், யூஸ் பண்ணவே இல்லை. யோகா பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு 9 இயர்ஸ் இருக்கும். ஒரு 10 யோகா பண்ணிகிட்டு இருந்தா பதிவாக. அதுக்கப்புறம் அதை விட்டோம். இன்ன வரைக்கும் அதை ஸ்டார்ட் பண்ணலை. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம குழந்தைங்க சரியாயிடுவாங்க. இன்னும் அவளோடைய திங்ஸ் நிறையா இருக்குது, காமிக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வாங்கி வச்சு ட்ரைனிங் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ வெரி மச்.